லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழுமா? மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் விஜய் முன்னிலையில் வகிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் பாஜகவை களத்தில் இறக்கியது, விஜயை அரசியல் களத்தில் இறக்கியதே பாஜக தான் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். பாஜகவுடைய இறக்குமதி தான் விஜய் அப்படிங்கிறதையும் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திராவிட கட்சியை பாஜகவில் ஒரு மயிரும் பிடுங்க முடியல, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இங்கு திராவிட கட்சியை ஒழிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட அதிமுக என்ற கட்சி ஊழல் முறைகேடுகள் செஞ்ச கோப்புகள் எல்லாம் வச்சு, கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு, சாத்தான்குளம் படுகொலை மையங்கள் அதுக்கு கூட தீர்ப்பு கிடைச்சிருச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இன்னும் பல்வேறு விஷயங்களை, பொள்ளாச்சி ரீதியான விஷயங்கள், ஊழல் முறைகேடுகள், 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சருடைய ஊழல் முறைகேடுகள் கோப்பு சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பாஜக தனது சித்து வேலையை காமிச்சு தன்னுடைய காலுக்கு கீழே வச்சுட்டாங்க. பாஜகனுடைய காலடிக்கு கீழே அதிமுக வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் பதவி கொடுத்தாங்க. பதவி கொடுத்தவரையே நாயே என்றார். அதனால் வந்த விளைவு, அரசியல் அனுபவமே இல்லாமல் இருக்கிற விஜய் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒன்று. அரசியல் சித்தாந்தம், கொள்கை எதுவுமே இல்லாத ஒருத்தர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தது அது மிகப்பெரிய ஆபத்து. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கலாம். ஆனால் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவராக இருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 30 ஆண்டு காலமாக அரசியல் அனுபவம் பெற்றவராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். பல போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அறிஞர் அண்ணாவை தூக்கி கொண்டு முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து அப்புறம்தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சியை இவர் கையில் எடுத்து இந்த மக்களுக்காக உழைத்தார். அவர் உயிர் இருக்கும் வரை அவர் முதலமைச்சராக இருந்தார். அது ஒரு சாதனை. திரைப்படத்தில் நடித்துவிட்டு திடீரென்ற அரசியலுக்கு 41 பேர் இறந்த நிலையிலையும், அவருடைய மனைவி விவாகரத்து கேட்ட நிலைமையிலையும் தாவேகாவுக்கு ஓட்டு கூடுதலாக கிடைத்திருக்கிறதுனா, இது எடப்பாடி பழனிசாமியையும் ஸ்டாலின் அவர்களையும் விரும்பாத ஓட்டுகள் தான் கிடைத்திருக்கிறதே ஒழிய, இது சந்தர்ப்பவாத ஓட்டுகள் தானே ஒழிய இது நிரந்தரமான ஓட்டு அல்ல. விஜய் நாட்டுக்கு முதலமைச்சராக வருவது என்பது நிச்சயமாக அது ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம். தொகுதிக்கு 20,000 30,000 அதிகபட்சம் போனால் சில தொகுதிகளில் 40,000. அதே நேரத்தில் அதிமுக ஒரு 80 தொகுதியில் 3வது இடம், திமுக ஒரு 30 தொகுதியில் 3வது இடம். இந்த மாதிரியான ஒரு செய்திகளை தான் நம்ம சொன்னோம். திடீரென்று இப்படி பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்ட விஜய் முன்னிலைப்படுத்தப்படுகிறார், கிட்டத்தட்ட 109 தொகுதியில் 111 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம், உலக நாடுகளிலெல்லாம் சீட்டை பயன்படுத்தி சீட்டில் சிகில் குத்தி தான் ஓட்டு போடுறாங்க. இதை கண்டுபிடித்த, இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடித்த நாடுகள் கூட சீட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் தான் இன்னையும் அந்த மிஷினை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் சீட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த சீட்டில் ஒரு சீல் குத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு கொடுப்பாங்க, சீல் குத்தணும், எடுத்து போடணும். ஆனால் இயந்திரத்தை பயன்படுத்துவதால் அது மிகப்பெரிய ஆபத்தானது. 2 பெண்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இவிஎம் மிஷினில் மிகப்பெரிய மோசடி நடக்கிறது என்று இந்தியா முழுக்க பயணம் செய்தார்கள். இப்போ அவங்களுடைய புரட்சி போராட்டம், அவருடைய போராட்ட குணத்தை எல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் போராடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காததன் காரணத்தினால இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும் என்ற நாசக்கார வேளையில் பாஜக இறங்கி மிஷினில் ஏதோ கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் திமுக மத்தியில் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி தான் திமுகவுக்கு தெரியுது, திமுக மெஜாரிட்டியாக ஜெயிச்சா அதெல்லாம் மிஷினில் ஒன்றுமே நடக்கலைங்கன்றது, அதிமுக மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டா அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்றது. இன்றைக்கி வச்சாங்கல்ல ஆப்பு, பாஜக நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கிறது. தொலைநோக்கு பார்வையோட இன்னும் 200 ஆண்டுகளுக்கு மேலே என்ன நடக்கணுங்கிறத 13 எழுமநாட்டிகள் நாசக்கார வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். நம்ம சொல்கிறது எடுபடலைங்கிறதுலாம் வேறு விஷயம். நம்ம எப்பொழுதுமே உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் நிலைமை. தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஆபத்தான ஒரு அரசியல்வாதி விஜய் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். அவருக்கு லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளில் சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் எப்படி ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி போன்றவர்களெல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ,
அதுபோல் விஜய் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்பவர் அங்கு ரைடுக்கு போகிறார். அதன் பிறகு கட்சி தொடங்கப்படுகிறது. அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் தாவேகா கட்சிக்குள்ளே போகிறார். இதுலேருந்து தெரியுதுல்ல, விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள். ஜோசப் விஜய் கிறிஸ்தவ ஓட்டுகளை வாங்கணும், சிறுபான்மை ஓட்டுகளை வாங்கணும், திராவிட கட்சியை ஒழிக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய போகிறாங்களா பாஜக? ஒன்றும் கிடையாது. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 60 to 65. பெட்ரோல் 65 ரூபா, டீசல் 60 ரூபா. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் 110 ரூபா, 100 ரூபா. பல்வேறு இடங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. டெல்லியில் 90 ரூபாய்க்கும், மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் 110 ரூபா பெட்ரோல். ஆக ஒட்டுமொத்தமாக பாஜக என்ன செய்கிறதோ, என்ன நாசக்கார வேலைகளை செய்ய திட்டமிடுகிறதோ அத்தனை வேலைகளையும் செய்து இந்த நாட்டை நாசம் செய்வதற்கு அவர்களுடைய சித்தாந்தங்களை விஜய் மூலியமாக பரப்பி செய்ய போகிறார்கள். இதில் நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள், போராட்ட குணம் உள்ளவர்களுக்கெல்லாம் இனிமே தான் கூடுதலான வேலை. விஜயெல்லாம் முதலமைச்சர் அப்படிங்கிறத நம்மளெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசியல் அனுபவம் வேணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் வேலை வாங்கினா பத்தாது. அது மட்டும் அரசியல் இல்லை. பாஜகவுடைய ஒட்டுமொத்த இறக்குமதியாக இறங்கி இருக்கிற விஜய் அரசியல் போக போக தான் தெரியும். யார் ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். எப்போதுமே ஊழல் முறைகேடுகளை, நாட்டில் நடக்கக்கூடிய நாசக்கார வேலைகளை லகரம் டிவி எப்பொழுதுமே சுட்டி காட்டி செய்தி வெளியிடுவோம். பாஜகவுடைய இறக்குமதி தான் விஜய், பாஜகவுடைய இறக்குமதி தான் விஜய், பாஜகவுடைய இறக்குமதி தான் விஜய். இனிவரும் காலகட்டங்களிலாவது இந்தியாவில் இயந்திரம் மூலமாக ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலையை நிறுத்திவிட வேண்டும். அது இப்போ தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கிற ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும் ஆப்பு. நன்றி, வணக்கம்.